ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோவை பார்க்க போகிறோம்னா, 4 வீல் டிரைவில் ஒரு ஒரு சின்ன வயலில் ஒரு பஞ்சு ஓட்ட போகிறோம். பின்னங்கடா, பின்னு 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 பொடியிலாக்குது. எடுத்துட்டு ஒத்த வஞ்சி கேட்டான் ப்ரோ, அதான் எடுக்கலாம் அப்படின்ட்டு. 4 வீல் டிரைவ்லேயும் 415லையும் பேட்டரி இல்லையா, ஸோ அதனால் 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகலாம், வேறு வழி இல்லை. ரொம்ப இருக்குடா அந்த காலையிலே ஓட்டிட்டு வந்தோம், இன்னும் போகல, இப்போ தான் போகிறோம். வரலாவா மாறுப்ப ஃபுல்லா மாறு மாறு ஃபுல்லா மாறு மாறு. தூக்கு. வா. லைட்டா முன்னாடி. முன்னாடி நவுத்து. தூக்கு. ரிவர்ஸ் வா. முன்னாடி. முன்னாடி முன்னாடி இல்லப்பியா. இறக்கு. பிச்சு போடுறேன் பாரு அடி. ஓகே ஓகே ஓகே, நானும் வரேன்டா, விட்டுட்டு போயிடாதா. போலாம். நாய்டா. அப்பதான் ஸ்பீடு குறையும். இதில் பாரு வாட்டி கிட்டத்தட்ட 6-7 மாதம் இருக்கும் பக்கமாக. இதில் வந்துட்டு பாரு நான் போட்டலையே. ஓகே நண்பா, நம்ம 415ல் வந்து பேட்ரி இல்லாதனால இந்த ஜோடி வண்டி தூக்கிட்டு போகிறதா இருக்குது. தூக்கி போனால் 400 ரூபா கொடுப்பாங்க, அது பத்திரம் டீசலுக்கு தான் ஆகும். என்ன பண்ணுறது, சோளம் முட்டிக்கும். அதனால் இதிலே எடுத்து போய் ஓட்டிட்டு வரலான்ட்டு நானும் கோவலும் கிளப்பிட்டோம். போ இட்லாம் பிள்ளைங்களாம் ஒன்னே சைட் அடிக்குது. நாய்க்கிறேன் வேறு இனிமேல் நான் ஓட்டக்கூடாது. நம்ம நேரமே பொல்லாத நேரமாக கிடக்குது. பொழுதார நேரத்தில் டாக்டர் வந்துட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். டாக்டர் கிளைமேட் அருமையாக இருக்குதுல்ல. அதே கேமராவில் பார்க்கும்போது வந்து இருக்கும், தெரியுதா, நல்லா தெரியுது தானே ரிவேஷனில் போகிற மாதிரி. ஏன்னா அதை ஒரு சில நண்பர்கள் யாரும் கேட்கல,
ஏன் ப்ரோ டயர் பேச கேட்கல இல்லை அதையும் கேட்டுருப்பாங்க. நல்லா வெறும் வண்டியாக போகுது. மற்ற ரோட்டு பண்ணிட்டு ரோடாகி போச்சுன்னா எப்படி மண் எடுப்பேன்னு கேட்டீங்கல்ல, இப்படிதான் நாங்கள் எடுப்போம். மண்ணை கொட்டுறதுக்கு வேறு வச்சுக்கிட்டா எப்படியாவது புரிய சொன்னாங்கிறாங்க. அப்புறம் வேறு கேட்டு போகிறத அடிச்சுட்டா இது போகிறதுனால நாங்கள் இப்படி பண்ணிப்போம். எதுக்கு வீடியோ ஷூட் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை ப்ரோ, இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷ் கோவில் எதுக்கு என் வீடியோ ஷூட் பண்ணுறேன் தெரியல. இந்த ரோட்டில் இத்தனை வண்டி வருது, வண்டியே வராது. ஆனால் அரை போதையில் வர மாதிரி வராங்க. இது மாதிரி எங்கே வருது ஹெல்மெட் மாற்றி சொல்லிக்கிட்டு போயிடாது நண்பா, அப்புறம் பால் ஆகி போயிடும். ஹெல்மெட் எங்கே ஓட்டம் பப்பி வண்டி நிறுத்தும் அப்படில அவ்வளோ தான். படி இருக்குது ஒரு லோடு போல்ட் இல்லாத வந்துடுறீங்க. ஏடா மேலே இருக்கிறவனையா பேனரா? பேனர் இல்லை, அப்படியே போட்டு விடு, சொரிவிட்டு ஓட்டு. நான் அந்த வயலில் ஓட்டுறோம். ஓகே நண்பா, ஒரு வழியாக நாங்கள் காட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தெரியுதா யாருங்க? ஞாபகம் பாரு, பைப்பு நுணுக்குனேன், ஆட்டுக்கடி நுணுக்குனேன் ஞாபகம். ஓகே நண்பா, இது நேரத்தா ஓட்டுனேன். இதை கடைசி ஓட்டிலாம் அதை ஓட்டு வந்துடலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணாத விட. அதை ஓட்டு வந்து போட்டுக்கலாம். நீ போட்டுறியா? நான் வீடியோ எடுக்கிறேன். ஓரமா ஓரமா வா, அங்கே போடாத, கொஞ்சம் முன்னாடி வா. அதோட அப்படியே ஒரே நேராக இருக்கணும், போனங்கிறதே இருக்கக்கூடாது. போலாம் போ. 4 தடவை போட்டால் போதும். என்ன பண்ணுறீங்க? பண்ணி ஏர்லி போன வரைக்கும் இதுக்கு மேலே பெரும்பாத்தியாக போட்டு என்ன பண்ணுறா? அதை ஒன்றை எடுத்தோம்னா ரொம்ப பெரும்பாத்தியாக வரும்ண்ணா. மொத்தமாகவே இப்போ 4 பாத்தி 3 பாத்தியாக வரும்ண்ணா. தண்ணி ஏரில் என்ன பண்ணுவீங்க? இந்த இல்லை இப்படி வா, வாக்கா. போயே இதில் போ, அதில் இன்னொரு ரைடு இழுத்துட்டு போயே, அதில் இழுத்துட்டு போயே இப்படி ஓரமாக வா. பாக்கியாளுக்கு அப்படியே போட்டு போ. அங்கே எதுக்கு யார்றா? யார் இதெல்லாம் எடுத்து கட்டுறது? மெய்ச்சா காலையில் நீயே வந்து எடுத்து கட்டிட்டு போ. போய் ஓரமாக வா அந்த பக்கம். நீ இதெல்லாம் ஒரு சத்தம் ஒரு மணி நேரம் உட்காந்து எடுக்கக்கூடாது. முடியாது. அது அந்த ஆளுங்கெல்லாம் காணும், ஃபோன் நம்பரும் இல்லை. நாளைக்கு போகணும்.
இது என்ன நீங்கள் தனி பாய் எடுத்து கட்டி போடலாமா என்ன? இதுக்கு 800 பாயிண்ட் கேட்டார். எங்களுக்கு என்ன சும்மா தான் இருக்கிற நாளைக்கு 3 வேலை ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம இது எடுத்து கட்டுறதுக்கு 800 போன வருஷம் 800 கொடுத்து எடுத்து கட்டுறதுக்கு 1000 கேட்குறான் தம்பி. கோலையை ஒரு பிள்ளை அடிச்ச மாதிரி வருவான் இருந்தாலும் சரி தான். அப்புறம் சரி தான் கொடுத்துட்டு அந்த நான் யோசனை பண்ணேன். அட ஏன்னா இது தண்ணி கட்ட அது அவனுக்கு இல்லை எதில் பிரிமா இது பண்ணிவிட்டு தலைமாடு ஆக்கிறது 800 சரி தான். அப்புறம் நீங்கள் வண்டியிலே ஓட்ட தேவையில்ல. நீ போடா அப்புறம் எதுக்கு வண்டியில் ஓட்டினா ஆளுங்களே விட்டு போட்டுறதா? போட்டாவே தண்ணி ஃபுல்லாக வரும்போது இந்த வாய்க்காலுமே தாங்க மாட்டேன் வழி வழங்கிட்டு வருது. ஏன்னா இது எவ்வளோ ஆகல வாக்கி அந்தஞ்சோட வாக்கி அவ்வளவுது. அவ்வளோதான். ஏன்னா இது 3 மணி நேரத்துக்கு வேலை இல்லைண்ணா. இதெல்லாம் நீங்கள் சேத்த கூதல எடுத்து கட்டிவிட்டு போயிடலாம். அப்படியே அங்கே போ. வா தூக்கிக்கா. அப்படியே அங்கே போ. இது நேரம் வாக்கியா. அப்படியே இதிலே திருப்பு. போய் இந்தா நாளைக்கு வா. போய் அப்படியே திரும்பி இந்தான வா. அப்படியே வா வந்து அப்படி போய் ஓரம் போயிடலாம். இல்லைடா அந்த ஓரம் வா. அப்படியே அந்த ஓரம் வா. அதுக்கு எதுக்கு வாக்கியால? அது தண்ணி பாயாதா? ஏன்னா ஒரு செரவு ஒரு வாய்க்காலாம். சரிதான். உங்களுக்கு நெல் ஆசை வந்துருச்சா? ஓ ஓகே நண்பா. ஒரு செரவு ஒரு வாய்க்கால் வேணுங்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டோம்? இல்லைண்ணா எனக்கு அதான் கீழே விழுந்துட்டோம்ல, கை கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சுல, அதனால தான். இல்லை மித்தபடிக்கு என்ன நீங்களே வச்சுங்க முளைக்குமா பார்க்கலாம். நான் விதைக்கிறதுக்கு நீங்கள் விதைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் மேல் வயல் எப்படி போடுறது? மேல் வயல் எப்படி போடுறது? போகல அப்படியே ரிவர்ஸ் போட்டு இழுத்துக்காத. எது தாவாய்க்கால் இந்த ஓரம் அப்படியே போயிட்டு வா. அண்ணா இது எப்படி போடலாம்? நெட்டாக போட்டு விடலாமா? ரெண்டே சேரவா? இப்படி குறுக்க வஞ்சி ஓட்டு அப்புறம் நேராக ஒரு வாக்கியை ஓட்டி விடலாம். திருப்பு. போன வருஷம் நான் வண்டியில் ஓட்டி கொடுத்து நீங்கள் எடுத்து கட்டுவீங்கன்னு நினச்சா போய் 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 ஓட்டு ஓட்டு இது. ஆனால் வண்டியில் இவ்வளோ பணத்தை கொடுத்து ஓட்டி அப்புறம் எதுக்குன்னா ஆள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. அந்தானே
ஆ போன வருஷம் வண்டியில் ஓட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஆள் விட்டு போட்டிங்களா? இருந்தாலும் ரொம்ப உடம்புலாம் ஜோல் காத்து போச்சு. அதான் இது எவ்வளோ நேரம் ஆகுது? 2 பேரும் பேசிக்கிட்டே உட்காந்து போட்டிங்கன்னா போடக்கூடாது. பெருசாக இருக்குது. அது ரொட்டாட் ஓடிட்டு. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். போகல போயிட்டு இப்படி வந்துட்டு கேட்டு சொல்கிறேங்க்கா. நானும் அவன்கிட்ட தான் சொல்லலான் இருந்தேன். ஒரு மாதமாக கூப்பிட்றோம் வர மாட்டேங்கிறாங்க. வண்டி போய் ஜேசிபி ஆடுற மாதிரி இடம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஜேசிபி ஜேசிபி போய் நிற்குமா? ஏன்டா அங்கே வந்துட்டா? இந்தாண்ணா சரியா இருக்கும். இந்த பக்கம் பல்ல, அந்த பக்கம் மேடு. என்னடா காடை கொஞ்சம் உங்களுக்கு வேலையே இல்லைடா. நான் 2 சுற்று ஓட்டினேன். அதனாலும் பிடிச்சி இன்னொன்று இருந்துச்சு. நானும் கூப்பிட்றதுக்குள்ள என்ன காடை குஞ்சு ஏன்மா? எப்படி இருக்குன்னு தெரியாது. காடை குஞ்சு பார்த்தது இல்லைங்கக்கா. இன்னும் சின்னதாக இருக்குங்கக்கா. இது கொண்டு போய் விளையாண்டு தூக்கி இப்படி போயிடுவாங்க. இது அவன் விளையாடுறான். போகல இப்படி திருப்பி இதை ஓரம் போட்டு எடுத்துக்கோ. இன்னும் முன்னாடி போய் ஒண்டவா. இந்த வாய்க்கால் தான் வெட்டி கட்டணும். போதும், இன்னும் வரையில போல இன்னும் வரல. அது மண்ணு தள்ளிடணும். போ இன்னும் கொஞ்சம். போதும் விட்டுரு, வெளியே வந்துடு. ஒரு சால் ஓடிடுச்சா? ஒரு சாலுக்கு போட்டு கட்டாங்க, லேட்டாகி போச்சோம். ஒரு சாலுக்கு 4 சுத்தாட்டங்க.